11ஆம் வகுப்பு கணிதம் 3வது சாப்டர் முக்கோணவியல் பயிற்சி 3.1 வினா எண் 10 cot θ 1 plus sin θ is equal to 4m cot θ 1 minus sin θ is equal to 4n அப்படின்னா m square minus n square whole square is equal to 4mn என நிறுவுக. முதல்ல என்ன செய்கிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம். 4m is equal to cot θ into 1 plus sin θ. அடுத்தது cot θவை உள்ளார கொண்டு போய் பெருக்கிறோம். cot θ into 1 cot θ plus cot θ into sin θ cot θ sin θ. அடுத்தது cot θ அப்படியே இருக்கட்டும் plus இந்த cot θவை cos by sin cos θ by sin θ into sin θ. cot θ plus ஒரு sin கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் cos θ. இது எதோட மதிப்புனா 4m. அடுத்ததாக ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4m ஸ்கொயர், இந்த பக்கம் வந்து cot θ ப்ளஸ் cos θ அதனுடைய ஸ்கொயர். வர்க்கப்படுத்துகிறப்ப 4க்கு 16 வந்துடும். எம்மை ஸ்கொயர் பண்ணோம்னா எம் ஸ்கொயர். இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் ஏயோட ஸ்கொயர் அதாவது காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பியோட ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 தடவை இந்த காட் தீட்டா காஸ் தீட்டாவை பெருக்கணும். 2 காட் தீட்டா காஸ் தீட்டா. எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 காட் தீட்டா காஸ் தீட்டா எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த 16 அந்த பக்கம் வந்தால் 1/16ன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரெண்டாவதாக ஒன்று இருக்குல்ல, காட் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4n. அதை எடுத்து எழுதிக்கிறோம். 4n இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா. ஏற்கனவே 4mக்கு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி இதுக்கும் காட் தீட்டா உள்ளார கொண்டு போனால் காட் தீட்டா இன்ட்டு 1 காட் தீட்டா, காட் தீட்டாவோட சைன் தீட்டாவோட பெருக்கணும்னா இப்படி இருக்கும். அடுத்ததாக இந்த காட் தீட்டா அப்படியே எழுதிக்கிட்டு இந்த காட் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன ஆகும்னா ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது காட் தீட்டாவும் மைனஸ் காஸ் தீட்டாவும் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும், 4n இருக்கும். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த போகிறோம். இந்த பக்கம் வர்க்கப்படுத்தினோம்னா 4nோட ஸ்கொயர், இந்த பக்கம் காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இதனுடைய ஸ்கொயர். இதை வர்க்கப்படுத்தினா என்ன வரும், 4க்கு 16, என்ன வர்க்கப்படுத்தினா n ஸ்கொயர். இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் அதாவது காட் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் பி ஸ்கொயர் காசோட ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் மைனஸ் 2 தடவை இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும். 2 தடவை காட் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. என் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த காட் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், காஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், 2 காட் தீட்டா காஸ் தீட்டா அதுவும் அப்படியே இருக்கட்டும். இந்த 16 அந்தாண்ட வந்தால் என்ன ஆகிடும், 1/16. என்ன செய்ய போகிறோம்னா ஏற்கனவே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என் ஸ்கொயர் இருக்குது. கணக்கில் வந்து ரெண்டுத்தையும் கழிக்க சொல்லியிருக்காங்க. எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கழிக்கும்போது இதுலேயும் 1/16 இதுலேயும் 1/16 இருக்குது. 1/16 வெளியில் எடுத்துடுறோம். மீதி உள்ளார என்ன இருக்குது பாருங்கள், முதல்ல எம் ஸ்கொயர் அதை எடுத்து எழுதிடும். காட் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காட் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது மைனஸ் என் ஸ்கொயர். இந்த என் ஸ்கொயரை மைனஸால் பெருக்கணும். மைனஸால் பெருக்கினா என்ன வரும், மைனஸ் காட் ஸ்கொயர்
இதை மைனஸால் பெருக்குனா மைனஸ் காஸ் ஸ்கொயர், இதை மைனஸால் பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். 2 காட் தீட்டா காஸ் தீட்டா. 1/16 காட் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் கேன்சல். மீதி என்ன இருக்குது? 2 காட் காசு 2 காட் காசு கூட்டினோம்னா 4 தடவை காட் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது வரும். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயரோட மதிப்பு இது. அடுத்தது என்ன செய்கிறோம்? இந்த 4 இந்த 16 கழிச்சா இங்கே ஒரு 4ன்னு வரும். நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? எம் ஸ்கொயரையும் என் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் கணக்கில் எல்ஹெச்எஸ்ன்னு கொடுத்துருக்கிறது. அப்போ வர்க்கப்படுத்தும் போது இங்கே ஆல்ரெடி இது ரெண்டும் கேன்சலாக என்ன வருது? 1/4 இருக்கா? வர்க்கப்படுத்தும் போது மறுபடியும் இது என்ன ஆகிடும்? 1/16. இதை வர்க்கப்படுத்துகிறப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதை வர்க்கப்படுத்துகிறப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இது சமன்பாடு 1. இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் என்னென்ன எல்ஹெச்எஸ். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். எம்என், அதாவது எம்முக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா 1/4 காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்புறம் என் இருக்குது. எண்ணுக்கு பதிலாக 1/4 காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இதுதான் எம்மு, இது என். இப்போ அடுத்தது பெருக்கிறோம். 1/4 1/4 1/16ன்னு வந்துடும். இது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்னென்னா காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1/16 காஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1/16 ரெண்டுத்துலேயுமே என்ன பொதுவாக இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அதை வெளியில் எடுத்துரும். அதை வெளியில் எடுத்துட்டோம்னா 1/sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வெளியில் எடுத்துட்டா 1 ஈக்குவல் டு 1/16 காஸ் ஸ்கொயர் தீட்டா. மீசிமா சைன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்குனா 1 × 1 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1/16 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயருங்கிறது என்னன்னா காஸ் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா காட் ஸ்கொயர் தீட்டா. 1/16 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதுக்கு பதிலாக காட் ஸ்கொயர் தீட்டா. இது என்னன்னா எம்என்னோட மதிப்பு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்ல, ரெண்டுமே சமமாக வந்துடுச்சு. எல்ஹெச்எஸ் மதிப்பும் 1/16 காஸ் ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் தீட்டா. அதே போல ஆர்ஹெச்எஸும் என்னன்னா 1/16 காஸ் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுமே சமமாக வந்ததுனால நிறுவப்பட்டது. அவ்வளோதான்.